ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து செமஸ்டர் 2 எக்ஸாம் வந்து நாளைக்கு எழுத போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு காலையில், அதாவது எக்ஸாம் ஹாலில் போய் கூட நீங்கள் பண்ண போகிற மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து இதில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் நான் ஐடியா சொல்கிறேன். ஸோ வீடியோ அப்டேட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ண போகிற சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்குவீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட் வந்து நல்லா தரவு பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஃப்ரீயாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அதே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் வருதோ படிக்காத கொஸ்டின் வருதோ எப்படினாலும் வந்து நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னாலும் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்ல மார்க் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து பிளாக் ஸ்டிக்கோ இல்லாட்டி ஏதோ யூஸ் பண்ணாமல் கரெக்டாக தெரிஞ்ச இடத்துல மட்டும் எதனால யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற இடத்துல மட்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போக மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து ஹால் டிக்கெட் வந்து முக்கியமான ஒன்று. நம்ம வந்து அவசரத்தில் அதை மறந்துட்டு போயிடுவோம். அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் இப்போ பேப்பர் உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணுங்கள். மொதல் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிலன்னொடனே அதிலே உட்காந்துருக்காம கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்குன்னு நீங்களாக ஒரு டைம் ஒதுக்கி வைக்கோங்க. அதை வந்து ரீட் பண்ணி நீங்கள் வந்து எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஒன்றுமே தெரில அப்படின்னாலும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, அந்த கான்செப்ட் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. சப்போஸ் ஒன்றுமே தெரில அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லா கொஸ்டினையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த 4 கொஸ்டின் மட்டும் எழுதி வைக்காமல் எல்லா கொஸ்டினும் சும்மா அட்டன் பண்ணுவீங்க. அந்த எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சுத்தமாகவே தெரிலனாலும் அதையும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்க. நம்பராச்சும் போட்டு ஏதாச்சும் கொஞ்சம் எழுதி வைங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இருக்கும்போது பாதியில் இடம் விட்டுட்டு மறந்துருக்கும். அதனால் வந்து அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் எழுதிக்கலாங்கிறதையும் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம எழுதணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து அவசரத்தில் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு தான் இது. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எழுதுங்க. இப்போ ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ போட்டு எழுதுங்க. பின்னு சொல்லி மாற்றி எழுதிட்டு அதை கொடுத்து எழுதி வச்சுறாங்க. அதாவது ஏக்குரிய கொஸ்டினை பின்னு போட்டு எழுதி வச்சுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற நிறையா மிஸ்டேக்ஸு. அதே மாதிரி வந்து கொஸ்டின் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியுது, அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரில அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாகவே எழுதுங்க. ஸோ வேறு கொஸ்டின் எழுதி வைக்காங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் ரீட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது வேறு கொஸ்டின் சொல்லி தப்பு போட்டுருவாங்க. சப்போஸ் ரிலேட்டடாக எழுதிங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கால்குலேட்டர் எப்போயாச்சும் நம்மளுக்கு எக்ஸாம் அப்போ தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அந்த கால்குலேட்டரை கொண்டு போயிருங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்குரிய ஸ்டேஷனரிஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. அதை வந்து மறந்துடாங்க. அதாவது பென்சில், ஸ்கேல், ரப்பர் எதுனாலும் தான் நம்ம கொண்டு போகிற பேனாலேருந்து எல்லாமே தான். ஸோ அதே வந்து மறந்துடாங்க. இதெல்லாம் சின்ன தப்பு தான். நம்ம வந்து அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார்ட்டாச்சும் பென்சில் வந்து அங்கே போய் கேட்க முடியாது. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு பெரிய சுச்சுவேஷனாக மாறிடும். ஸோ அதனால் நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்ம வந்து உங்கள் இது எக்ஸாம் பேப்பரில் வந்து போட சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எங்கே போடணுமோ கரெக்டாக அதையே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். எதனால் வந்து லாஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேப்பர் ரிலேஷன் வந்து இதாயிரும். ஏன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக போட்டிங்க அப்படின்னா பேப்பர் ரிலேஷன் வந்து திருத்த மாட்டாங்க. இல்லாட்டி வந்து அது இதாகும். ஸோ மித்தபடிக்கு எது தப்பாக எழுதினாலும் திருத்துருவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து யாராச்சும் பக்கத்தில் இருக்க மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து மாட்டலை, கண்டிப்பாக மாட்டிடுவாங்க. சப்போஸ் மாட்டலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணலாம்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஸோ இது போக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சளவு வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து மார்க்ஸ் எடுக்கலாம். முடிஞ்சளவு வந்து நிறையா பேஜஸ் வந்து எழுத பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டயக்ராம்ஸ் போட்டு நீங்கள் அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறனாலும் அதை வச்சே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ முடிஞ்சளவு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்லா எழுதுங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம நாளைக்கு நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.